ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், நருட்டோ அனிமிலேருந்து கண்டென்ட் எடுக்காமல் மற்ற அனிமிலேருந்தோ கண்டென்ட் எடுப்போன்னு. அது மாதிரி ஒரு சூப்பரான அனிமிலேருந்து ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். என்ன நீங்களே தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். அது என்ன, டீமன் ஸ்லேயர். அப்படி இந்த வருஷம் அனிமி அவார்டு வாங்கின டீமன் ஸ்லேயர்லேருந்து நம்ம என்ன கண்டென்ட் எடுத்திருக்கோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அனிமி வைஸாக தான் எடுத்திருக்கேன். நான் மாங்காலேருந்து படித்து அதுலேருந்து எல்லாம் கண்டென்ட் எடுக்கலை, கதையும் எடுக்கலை. நான் அனிமி வைஸாக தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். அது என்னென்னா, டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் இன் டீமன் ஸ்லேயர். நம்ம ஃபிஃப்த்தாக யாருன்னு பார்த்தா நம்ம அக்காசா தான். ஏன்னா ஈவன் த ஸ்ட்ராங்கஸ்ட் அஷிரா கியோஜிரோ நென்கோக்குவையே டிஃபீட் பண்ணி அவனை கொன்னது அவன் தான். அப்படி அது என்ன ஒரு ஃபைட்டுன்னு நம்ம முகன் ட்ரெயின் ஆர்க்கிலே நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் மோசனோட செல்ல பிள்ளை, அதாவது ஃபேவரட் டீமனும் இவர் தான். நிறைய அஷிராவையும் கொன்று இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஃபேவரட் டீமன் அக்காசா தான். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது யாருன்னா, டான்ஜிரோ டீமன் ஃபார்ம். நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ டான்ஜிரோ டீமன் ஸ்லேயர் தானே, எப்படி டீமன் ஆனா? தப்பாக போட்டுட்டீங்க ப்ரோ. அப்படி இல்லை. நம்ம இன்ஃபினிட் கேசல் ஆர்க்கிலே டான்ஜிரோ டீமன் ஆகிடுவான். அது மட்டும் இல்லாமல் மாங்காவில் இருக்க கரண்ட் லைன் அப்லேயே டான்ஜிரோ தான் இப்போ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் கிடையாது, ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன், கிங் ஆஃப் ஆல் டீமன். ஆனால் இன்ஃபினிட் கேசல் ஆர்க்கில் நமக்கு டான்ஜிரோவை கொஞ்சம் வீக்காக தான் காட்டியிருப்பாங்க, எல்லாரோட ஸ்ட்ராங்காக காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நான் அனிமி வைஸ் தான் எடுப்பேன், மாங்கா வைஸ் எடுக்க மாட்டேன். அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் டான்ஜிரோ டீமன் ஃபார்மை 4th பிளேஸாக வச்சுருக்கேன். ஏன்னா இதுலேயே டான்ஜிரோ பயங்கரமான ஆட்டம் ஆடி இருப்பான், யாராலையும் அவனை நிறுத்தவே முடியாது. சரி, நம்ம தேர்டாக யாரை பார்க்க போகிறோன்னா, கொகுஷிபு. சொல்லவே தேவையில்லை, அவர் தான் அப்பர் 1 டீமன், எல்லாரோட ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன். மோசானுக்கு அடுத்து ஸ்ட்ராங்கஸ்டான டீமன்னா அது நம்ம கொகுஷிபு தான். ஈவன் மோசானுக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்கில் இருக்கிற டீமனும் இவர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மூவிலே பார்த்துருப்போம் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவர்னு. எல்லா அஷராவையும் பிச்சு போட்டுட்ருப்பார், கை தனியாக கால் தனியாக. அது மட்டும் இல்லாமல் அக்காசா பயப்படுற ஒரே டீமனும் இவர் தான். அவரோட மூன் ப்ரீத்திங் அவரே உருவாக்குனது. அது எவ்வளோ ஸ்ட்ராங்குனா, ஒரே வெட்டிலேயே தொகித்தோவோட கையவே வெட்டிடுவார். நம்ம தேர்டு ஸ்ட்ராங்கஸ்ட்டு அஷிராவோட முச்சிரோ தொகிட்டோ கையை வெட்டி அவரை டிஃபீட்டும் பண்ணியிருப்பார். சரி, நம்ம செகண்டாக யாரை பார்க்க போகிறோன்னா, மோசான் கிபுட்சுஜி. நம்ம மோசான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கே தெரியும், 1000 வருஷமாக வாழ்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஈகோயிஸ்டான ஆளும் கூட. ஏன்னா அவன் முன்னாடி பேசக்கூடாது, அவர் பர்மிஷன் கொடுத்தா தான் பேசணும், அவர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது, இது மாதிரி நிறைய ரூல்ஸை போட்டு டீமன்ஸை கொன்னுக்கு வச்சுருப்பான் அவனே. லோவர் மூன்ஸ் டீமனை எல்லாரையும் இல்லை, ஒரு 3 பேரை இவன் தான் கொண்டு இருப்பான். இப்போ ஃபஸ்ட்டாக யாருக்கானா நீங்களாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது யாருன்னா யோரிச்சி சுகிகுனி. இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்னால் எல்லா ப்ரீத்திங் ஸ்டைலையும் இவரு தான் கண்டுபிடிச்சிருப்பார். இவருண்ட காலகட்டத்தில் டீமன்ஸுக்கெல்லாம் ஒரு நரகனே சொல்லலாம். டீமன்ஸ்க்கெல்லாம் இவர் தான் யம. ஏன்னா மோசன் ஃபைட்லேயே அமைதியாக இருப்பார், டக்குன்னு மோசன் தலையை கட்டி அவன் கையிலே கொடுத்துருவார். சுருக்கமாக சொன்னால் இவங்களுக்கெல்லாம் அவங்க டீமன்ஸு, ஆனால் டீமன்ஸுக்கெல்லாம் இவர் தான் டீமனு. சரி, நம்ம வீடியோவை முடிச்சுப்போம். பாய் பாய்.